ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு போகிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் வி ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு இந்த கிளர்க் மெயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக கிளர்க் மெயின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸாம் கூட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போயிருங்க. யூ வில் கெட் சம் ஐடியா. ஸோ இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அலர்ட் மட்டும் கொடுத்துக்க விரும்புகிறேன். ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ, ப்ரிலிம்ஸ் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம 25 டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேலஞ்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு ஜாயின் 25 டேஸ் சேலஞ்சுன்னு கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வர டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி 4 மாதம், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகஸ்ட், செப்டம்பர், இங்கே இருக்குது பாருங்கள் பிளானர் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதத்துக்கான ஒரு நாளைக்கு 4 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 5 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ். டே 1க்கு வந்து ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5 அந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டடி லிங்க் ப்ளஸ் குவிஸ் லிங்க் ரெண்டுமே வரும். ஸோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு 3 hours எப்படி பிளான் பண்ணுறது என்ன பண்ண தெரியாமல் இருந்தால் த பெஸ்ட் வே டு ஸ்டடி தான். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு அதர் டைம்ஸை வந்து ரீசனிங், குவான்ஸ்க்கு, இங்கிலீஷ்க்கு நீங்கள் தாராளமாக ஒதுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் டு கேரியில் பார்க்கலாம். உங்கள் ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்கள் மெயின்ஸ் அட்மிட் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்புறம் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து 2 வச்சுக்கோங்க ஃபார் சேஃப்டி. அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன கொண்டு போனீங்களோ அதே கொண்டு போகிறது இன்னுமே கொஞ்சம் பெட்டர். அண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வச்சுக்கணும். அப்புறம் ஃபோட்டோ காப்பி ஆஃப் தட் ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக 2 காப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி உங்கள் ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் ஒரு மினிமம் 3 to 5 வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்புறம் கண்டிப்பாக மஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் எதுவும் பிரிண்ட்டாக இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ ஈஸியாக அலோவ் பண்ணிவிடுவாங்க. தண்ணிக்கு எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு வருது அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமில் உட்காந்துருக்க போகிறீங்கன்னா டெஃபினெட்லி அங்கே வந்து உங்களுக்கு ஒரு தண்ணி தாக எடுக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பென் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பென் எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக புது பென் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற பென் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஆல்மோஸ்ட் திங்ஸ் டு கேரி நான் இந்த இடத்துல முடிச்சிட்டேன். இப்போ தான் மெயின் பார்ட், ஹவு டு அப்ரோச் திஸ் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எழுதிருந்தீங்கன்னா டோன்ட் கேரி தட் பேகேஜ் டு திஸ் எக்ஸாம். ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் வேறு, ஐபிபிஎஸ் கிளர்க் வேறு. ஸோ அங்கே யூஸ் பண்ண அதே பேட்டர்ன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே என்ன இருந்துச்சோ அது அப்படியே இங்கே நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து எலிமினேட் பண்ணிவிடுங்க. இது வந்து பேசிக் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தம் ரூல். செகண்ட் திங், நமக்கு எந்த செக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுன்றது நமக்கு அங்கே போய் தான் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ எந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆனாலுமே, குறிப்பாக நான் சொல்கிறது ரீசனிங், குவான்ஸில் இந்த 2 செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த 2 செக்ஷனில் எப்போ ஸ்டார்ட் ஆனாலுமே கிவ் சம் 2 minutes ஆஃப் டைம். இப்போ ரீசனிங்கில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு அந்த செக்ஷன் ஃபுல்லாக இருக்கிற கொஷின்ஸை ஒரு தடவை பாருங்கள், என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒரே ஒரு ட்ரிக் நான் வந்து சொன்னதுனால நிறைய மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட், மென்டார்ஷிப் இருக்கக்கூடிய மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நார்மல் அட்டம்ப்டோட அவங்களால எக்ஸ்ட்ரா கொடுக்க முடிஞ்சிருக்குது, நிறைய ஸ்கோர் பண்ண முடிஞ்சிருக்குது. என்னன்னா ஜஸ்ட் கிவ் சம் 2 minutes ஆஃப் டைம். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து அந்த செக்ஷனில் என்னென்ன வந்திருக்குன்றத பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னு ஒன்று இருக்கும் இல்லை, என்னதான் நம்ம வந்து இந்த ஆர்டரில் போங்கனாலும் உங்களுக்குன்னு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ஸை ஃப்ளாக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஜம்ப் பிட்வீன் த ஃப்ளாக்ஸ். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு குவான்ஸில் சொல்கிறேன். ஒரு அப்ராக்சிமேஷன் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டிஐ இருக்குது, அப்ராக்சிமேஷன் இருக்குது, அப்ளிகேஷனில் எனக்கு ஃபேவரட்டான சில டாபிக்ஸ் இருக்குது. அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இதெல்லாம் அட்டன் பண்ண போகிறேன் தான். குவாட்ரேட்டிக் பண்ண போகிறேன், அப்ளிகேஷன் என்னோட ஃபேவரட் டாபிக்ஸ் பண்ண போகிறேன், டிஐ கண்டிப்பாக அட்டன் பண்ண போகிறேன், அப்புறம் அப்ராக்சிமேஷன் பண்ண போகிறேன். இதில் நான் ஃபஸ்ட்டு எதை சொல்லுவேன், அப்ராக்சிமேஷன் தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போதே கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஆர் நமக்கு நல்லா வரதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆர்டரை நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு போய் அந்த இடத்துல வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிவ் சம் 2 minutes, 2 நிமிஷத்தில் நீங்கள் ஃபுல்லாத்தையும் பார்த்துடலாம். பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் கோ ஃபார் தி அட்டம்ஸ். ஸோ யூ கேன் ஜம்ப் பிட்வீன் த ஃப்ளாக்ஸ். சப்போஸ் ஏதாவது ஒரு கேள்வி, இப்போ அப்ராக்சிமேஷன்லேயே சொல்கிறேன், ஒரு கேள்வி எடுக்கிறேன், என்னால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு திடீர்னு சால்வ் பண்ணுறேன், பட் எங்கேயோ ரொம்ப சுத்த விடுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிடும். இல்லை, ஒரு 2 minutesல சம் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஃபீல் ஆகிடும். 1 minuteக்குள்ளே ஒரு 1 minute ஆர் சம்திங்குள்ள தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் ஹோல்ட் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுங்க. உங்களுக்கு தெரிகிறது என்ன வேண்டியது அப்படின்னா, இந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமில் எதை அட்டன் பண்ணுறோம் அப்படின்றத விட எதை ஸ்கிப் பண்ணுறோன்ற கான்செப்ட் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிஏ எடுக்கிறோன்னா 5 கேள்வியும் போட்டாகணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஒரு கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப சுத்த விடலாம்.
ஓகேவா? இப்போ நான் 2 ஸ்கூல் ஏ ஸ்கூல் பின்னு சொல்லி ஸ்கூல் சின்னு ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அப்புறம் இது 3 ஆவரேஜ்லாம் பண்ண சொல்லுவாங்க. அப்போல்லாம் என்ன ஆகும்னா அந்த ஒரு கேள்விக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய சுத்தல்ல விட்டுரும். அந்த மாதிரி சுத்தல்ல விடுற கேள்வி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ளாக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூ கேன் அட்டம் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் தான் அது. சரிங்களா? ஸோ வந்து இதுதான் சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிவ் சம் 2 minutes ஆஃப் டைம் டு அனலைஸ் த ஹோல் செக்ஷன். அப்புறம் நீங்கள் வந்து அட்டம்ஸ் கொடுக்கலாம். இப்போ ரீசனிங் குவான்ஸ் ஓரளவுக்கு முடிஞ்சது. இப்போ மெயினாக நம்ம இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் தான். நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை பற்றி பேசுகிறோம். டெஃபினட்டாக இந்த 2 செக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஏன்னா ரீசனிங் குவான்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளி டிஃப்ரென்சஸ் ரொம்ப பெருசாக கொண்டு வர முடியாது, ஆனால் கொண்டு வரலாம். கரெக்டுங்களா? மேக்ஸிமம் அதில் நம்ம கொண்டு வந்துடலாம். பட் அதுக்கப்புறமும் டிசைட் பண்ண போகிறது இந்த இங்கிலீஷில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், ஆர் ஜென்ரல் அவேர்னஸில் எவ்வளோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்ற வச்சு தான் ஒருத்தவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸே டிசைட் ஆகுது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 2 செக்ஷன் எப்படி கேரி அவுட் பண்ணணும்? அகெயின் சேம் அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஏன்னா டைம் கம்மியாக இருக்கும். இந்த 2 செக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்க, நான் இங்கே டிஸ்பிளேல போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 செக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 minutes தான் டைம். ஆனால் 40 கொஸ்டின் உங்களுக்கு வந்து சில 2 marks அதில் வந்து இருக்க தான் போகுது. ஸோ யோசிச்சுக்கோங்க, இந்த 20 minutes ஆஃப் டைமில் நம்ம மேக்ஸிமம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம 40 கேள்வியும் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிடணும். அதுதான் மேட்ரு. நீங்கள் 20 நிமிஷத்தில் முதல்ல 40, அப்போனா ஒரு கேள்விக்கு என்ன அப்ராக்சிமேட்லி 30 seconds. அது அப்படியே பாதி தானே? கரெக்டுங்களா? உங்களுக்கு 40 minutes கொடுத்து 40 கொஸ்டின் வேணால் ஒரு மினிட்டுக்கு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பாதி தான் கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் தட்? ஒரே நிமிஷம் அப்படி ஹோல்டில் இருங்க. ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 30 seconds தான் ஒரு கொஷனுக்கு டைம் இருக்குது. ஸோ ஒரு கொஷனை படிக்கணும். சப்போஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது கொடுக்குறக்கே 30 seconds தான் டைம். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 40 கொஷினையும் விசிட் பண்ணணும். ஒரு கொஷினை பாருங்கள், தெரியுதா ஆன்சர் பண்ணுங்கள், கான்ஃபிடண்ட்டாக தெரியுதா ஆன்சர் பண்ணுங்கள், தெரியலையா நெக்ஸ்ட் கொஷின், தெரியலையா நெக்ஸ்ட் கொஷின். ஏதாவது ஒரு கொஷின் டவுட்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு இந்த கொஷின் தெரியும் பட் இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான், அதை ஃப்ளாக் பண்ணி வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் போங்க. இப்படி ஃபஸ்ட்டு 40 கொஷினை விசிட் பண்ணிவிடுங்க. ஓகே? ஏன்னா ஏதாவது ஒரு 2 கொஷின் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில் அவசரத்தில் பார்த்து கிளிக் பண்ணிட்டு வந்தோன்னு வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இப்படி. அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்னு வரும்போது டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒன்று ரைட்டுன்னு நமக்கு போடும், பட் டெக்னிக்கலி அது வந்து ராங்காக இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும். ஃபஸ்ட்டு 40 கொஷின் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத சிலதை அட்டன் பண்ணுங்கள். சில பேருக்கு ஆர்சி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், சில பேருக்கு எரர் ஸ்பாட்டிங்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நிதானமாக யோசிச்சு அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கிலீஷில் கூட நமக்கு ஒரு 35 minutes ஆஃப் டைம் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரீசனிங் குவான்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன், கிவ் சம் 2 minutes ஆஃப் டைம். அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லை சப்போஸ் செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் வந்துருந்துச்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு 1 marksக்கு மேக்ஸிமம் பாருங்கள், அதில் வந்து என்னென்ன அட்டன் பண்ண முடியுன்றதை ஃபஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணிவிடுங்க. தென் கோ ஃபார் 2 marks. ஏன்னா 2 marks நீங்கள் செகண்டாக போகும்போது நீங்கள் சூஸ் பண்ணி தான் எழுதவே போகிறீங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து போட போகிறதில்ல. ஸோ கோ ஃபார் தட் இல்லையா? நான் அதுதான் சொல்ல போகிறேன். என்னன்னா 2 marksல ஆரம்பித்தாலும் பிரச்சனை தான். சப்போஸ் ஏதாவது ஒரு 2 marks சுத்த விட்டாலும் நம்ம அங்கே இத்தனை 1 mark இருந்துச்சு விட்டனேன்னு வரக்கூடாது. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். நான் சிம்பிளாக சொல்கிறது என்னன்னா 1 mark போங்க, செலக்டிவாக ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes. அந்த 2 minutes நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களே அதுலேயே ஒரு ஐடியா கிடச்சிரும், இந்த செக்ஷன் எப்படி இருக்க போது என்ன பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம், டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எஸ்பிஐ கிளர்க்கை பார்த்துட்டனால கண்டிப்பாக இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. டெஃபினட்டாக இந்த செக்ஷன் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் நம்பணும். ஃபஸ்ட்டு நம்ம சும்மா ஒரு பேச்சுக்காக வீடியோக்காலாம் சொல்ல, டெஃபினட்டாகவே ஐபிபிஎஸ் கிளர்க் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதர் எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருந்திருக்கு. அப்புறம் மார்க் டெஸ்ட்லாம் போடுறத விடவே நம்ம இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க. இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போது, கிளியர் பண்ண தான் போகிறீங்கன்றத ஃபுல் நம்புங்க. சரிங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக அதோடைய ரிசல்ட்லாம் இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு தெரியும். இந்த 2 மணி நேரம் அப்படின்றது ஒரு குரூஷியல் பீரியட். ஸோ இந்த குரூஷியல் பீரியடில் என்ன செய்யணும், காமாக இருக்கிறதா பெரிய விஷயம். லைஃப்பில் வந்து பெரிய சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம காமாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குறது இல்லையா? யூஸ்வலாக நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வேர்ல்டு கப்பில் லாஸ்ட் ஓவர் அப்படிலாம் வரும்போது நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் என்ன ஆவாங்க, டென்ஷன் தான் ஆவாங்க. நார்மலாக நம்ம ஒரு பால் வீசணும்னு நினச்சிட்டு போனாங்க, நம்ம வேறு ஒரு மாதிரி ஷார்ட் பால் போடணும்னு நினச்சிட்டு போக பார்த்தா யாக்கரு ஃபுல் டாஸ் எல்லாம் போடுவோம். எதனால்? அந்த டென்ஷன்னால தான். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மொமெண்ட்ஸில் யாரெல்லாம் காமாக இருந்தாங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பெரிய சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு ஃபார்முலாவை நீங்களும் எடுத்துக்கோங்க. நம்ம சும்மா தோனி ஃபேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தாது, அவர் மாதிரி இருந்து காட்டும். ஸோ அவர் எப்படி ஒரு கேப்டன் கூலாக இருக்கார், அந்த மாதிரி வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. ஏங்க இது எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் அன் எக்ஸாம். நம்ம சின்ன வயசுலேருந்து பரிச்சை நிறைய எழுதியிருக்கோம். இந்த இடத்துல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வருதுன்னா வேலை கிடைக்கும், லைஃப் அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்ற ப்ரெஷர்லாம் இருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூலாகவும் இருக்கும்.
ஓகே, ஸோ காமாக இருங்க. டெஃபினட்டாக அப்போ நிறைய விண்டோஸ் நமக்கே ஓப்பன் ஆகும். நம்ம வந்து நான் ஒரு ஒரு மென்டார்ஷிப்பில் பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒருத்தர் சொன்னார், அதாவது ஒரு கேஸ் லெட்டு எனக்கு வந்து வேறு ஆப்ஷனே இல்லை சார், நான் வந்து எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன். அப்போ ஒரு கேஸ் லெட் இருந்துச்சு. சரி என்ன தான் பண்ணுறது, டைம் இருக்குது, இன்னொரு 3 minutes டைம் இருக்குது. சரி நம்ம கேஸ்லெட் வந்து 1-2 தடவை தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, சரி போட்டு தான் அப்படி ஸ்டார்ட் பண்ண சார், ஈஸியாக வந்துருச்சு, முடிஞ்சு ஒரு 5 மார்க் சேர்த்து வந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டு கேஸ்லெட்டாக நான் தொடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துடக்கூடாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம வந்து பழைய பேக்கேஜ் இதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு பிளெயின் ஷாட் வந்து கொடுத்துடணும். டெஃபினட்டாக அந்த இடத்துல நமக்கு ஒரு கிளிக் ஆகும். ஓகே, ஸோ பாசிட்டிவாக சொல்கிறேன், டெஃபினட்டாக இது கிளியர் பண்ணுவீங்க. இந்த நம்பிக்கை உங்களுக்கும் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ வில் கிளியர் திஸ் எக்ஸாம்ன்றதை பாசிட்டிவாக ஒரு கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினட்டாக நடக்கும். நான் சும்மா மேஜிக்லாம் பண்ணலை, நிஜமாலுமே நடக்கும். ஓகே, ஏன்னா வேகன்சி அதிகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு போகிறீங்க. கண்டிப்பாக அப்போ நம்ம வந்து நல்ல சான்ஸ் தானே, இதுக்கு தானே வெயிட் பண்ணணும். இத்தனை வருஷம் நம்ம படிக்கும் போதெல்லாம் நிறைய வேகன்சி வந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் நிறைய நம்ம வந்து கிளியர் பண்ணால் நல்லா இருக்குமே. அது நடக்கும்போது ஏன் நம்ம பயப்படணும்? நம்ம நினச்சது தான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். டெஃபினட்டாக நல்லா பண்ணுங்கள், கிளியர் பண்ணுவீங்க. கமெண்ட் பாக்ஸில் ஐ வில் கிளியர் திஸ் எக்ஸாம் அப்படின்றது ஆணித்தரமாக கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ். எல்லாருக்குமே நல்லா பண்ணிட்டு வாங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி RIBPO நீங்கள் முடிச்சுட்டு வந்து கூட 25 days சேலஞ்சில் மறக்காம ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா மெயில் உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து வரப்போது, இல்லைனா மறந்துடும். ஸோ 25 days சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த 25 நாளைக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு மார்னிங் 4 மணிக்கு மெயில் வந்துடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய், see you.